பாடி ஸ்டைல் டிசைன் இதெல்லாமே பார்க்க XUV 700 மாதிரியே இருந்தாலுமே இது வந்து XUV 9e அதோடைய பிளாட்ஃபார்மில் அப்கிரேட் பண்ண ஒரு 7 சீட்டர் எலக்ட்ரிக் SUV. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஷியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அந்த XUV 9e இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு end-to-end LED DRL வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதை வாட்டி இதில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. மேசிவான ஒரு விஷன் நமக்கு கிடைக்குது நைட் டைமில். அண்ட் கீழேயே பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ல எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா நமக்கு ஹை பீம் லோ பீம் அண்ட் DRL கான்செப்ட்லேயே வந்து இந்த ஐஸ் கியூப் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் வெஹிக்கிளில் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. என்னன்னா இந்த ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நமக்கு 3 ஐஸ் கியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க லைட்ஸு. அதில் ஒன்றே வந்து ஃபாக் லேம்ப் மாதிரி ஒரு லைட் கொடுக்கும் நமக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் நமக்கு இங்கே உங்களுக்கு மஹிந்திராவுடைய லோகோ வந்துடுது. அண்ட் 360 டிகிரிக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்பவே சின்னதாக மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது கீழே ஸ்கிட் பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா பியானோ பிளாக் ஃபினிஷில் அதில் ஒரு சில்வர் பெயிண்டடில் நமக்கு ஒரு லைனிங் கொடுத்து பார்க்க ஒரு அந்த SUVயோட ரக்கட் லுக் வந்து நமக்கு கன்வே பண்ணுறாங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரேடாரோடைய கேமரா இருக்குது. ஸோ கீழே வந்து நமக்கு இங்கேயே வந்து ரேடாருமே வந்துடுது. ஸோ என்னென்னா இந்த வெஹிக்கிளில் டோட்டலாக 5 ரேடார் வந்து இருக்குது. எதுக்காகனா வெஹிக்கிளுடைய சேஃப்டிக்காக. ஸோ 5 ரேடாரு ஒரு விஷன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ அது நமக்கு ஏற்கனவே இருந்தது தான். ஸோ டிரைவர் லைட்டாக கண் அசந்தா கூட உடனே அலர்ட் கொடுக்கும். அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அப்படியே சைடில் பார்க்கலாம். ஸோ சைடில் வந்தோன்னா முதல்ல டயர்ஸ் எடுத்துப்போம். நமக்கு மேசிவாக 18 இன்ச்சஸில் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸு. ஸோ அதுவுமே வந்து நல்ல எல்லா டெரைன்ஸுக்குமே ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா. கொஞ்சம் நமக்கு க்ரூசிங்க்கும் தேவை, சிட்டி ரோட்ஸுக்கு ஆஃப் ரோடுக்கு கேப்பபிளாக இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு 18 இன்ச்சஸில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லணும். அண்ட் சஸ்பென்ஷன் அப்சல்யூட்லி வந்து ஒரு SUVக்கு ஒரு 7 சீட்டர்னா சஸ்பென்ஷன் தான் ரொம்பவே மெயின். ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்தவரை அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். பட் ரொம்ப கரடு முரடான ரோட்லலாம் போகும்போது கொஞ்சம் அது இரிட்டேட்டும் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோ XUV 700 எடுத்திங்கன்னா ஸ்கார்பியோட பாடி இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வெஹிக்கிளுக்கு வந்து அது வந்து ஆஃப் ரோடுக்குமே ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் தான். ஸோ அதுக்கேற்றப்பில் அந்த சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. XUV 700லையுமே நம்ம வந்து ரொம்ப கரடு முரடான ரோட்லலாம் ஓட்டினோன்னா பயங்கரமாக கார் ஆடும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது. ஸோ ஒரு நார்மலான பாத் ஹோல்ஸ் இதெல்லாம் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது கொடுத்தா சூப்பரான ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஒரு பக்கம் கொஞ்சம் ஹார்டாகவும் கொடுக்குதுங்க. ஸோ அப்படியே சைடில் ORVMக்கு வருவோம். ORVM பாடி கலர்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூவல் டோனில் கீழே வந்து நமக்கு பியானோ பிளாக்லேயே வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதுலேயே இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சு வந்துடுது. அண்ட் சைட் மிரர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனுமே கொடுத்துட்றாங்க.